26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர். ஒரு லைன்ல கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? இருக்க நம்ம ரிஷப ராசி, நம்ம கன்னி ராசி, இவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ மிகவும் ஒத்து வராத ராசி. நெருப்புக்கு, நிலராசிக்கு நெருப்பு ஆகாது என்பதால் மேஷமும் சிம்மமும் தனுசும் ஆகாது இந்த நெருப்பு ராசி. அதே மாதிரி தனுசுல உத்திராடம் ஒன்று பெற்ற தனுசும், உங்களுக்கு சிம்மத்துல உத்திரம் ஒன்று பெற்ற சிம்மமும் செட் ஆகாது. மிகவும் க்ளோஸ் ஆன நட்பு ராசி எது? உங்களுக்கு நட்புன்னு பார்த்தீங்கன்னா நிலத்திற்கு நீர்தான் நட்பு என்பதால் மீனம், கடகம், விருச்சிகம், இது 3 பேரும் உங்களுக்கு பர்ஃபெக்டா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சிம்மம், விருச்சிகம், இது 2த்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஜென்ம எதிரிகளாக இருப்பார்கள். மீனமும் கடகமும் விருச்சிகமும் ரொம்ப க்ளோஸ், உங்களுடைய ஜென்ம எதிரி. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவருக்கு நல்லது சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், உங்களெல்லாம் நான் 10-15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் உலகத்தில் இருக்க மகர ராசிக்காரர்கள் எல்லாம் என்னிடம்தான் ஜாதகம் பார்க்க வேண்டும், ஐபிசிக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். காரணம், உங்கள் கூடவே தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால உங்களுக்கு யார் ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு என்னால் சும்மாவே சொல்ல முடியும் சார். இப்போ நான் உங்களுக்கு லாஜிக் சொல்ல தான் வந்திருக்கேன். ஆனால் லாஜிக்கே இல்லாமல் எடுத்த உடனே சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஒரு நெருப்பு ராசி, அடுத்து நீங்கள் ஒரு நிலராசி. நிலராசினா என்ன அப்படின்னா, எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது நீங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க. மகரத்தை போல ஒரு பொறுமைசாலி வேறு எதுவும் இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, அவிட்டத்தை தொட்டால் தவிட்டு பானையும் தங்கமா. அதெல்லாம் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, வீட்டில் ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா நல்ல சிறந்த அவங்க ஒரு தாயாக, தோழியாக, அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக எதையும் அணுகுவாங்க. அதான் அவங்களோட பெரிய ஸ்பெஷலே. அப்போ நீங்கள் இவ்வளவு பொறுமையான ஒரு ஆளுன்னா, அதே மாதிரி பொறுமையாக இருக்கக்கூடிய நிலராசியை சேர்ந்த ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இவர்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறது அவரும் காது கொடுத்து கேட்பார், அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க. எதையும் சகித்து கொள்வார். இப்போ நைட்டு சண்டை போட்டிங்க, சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் சேர்ந்துக்கிறீங்க. காரணம் என்ன? இதெல்லாம் இந்த நிலராசியோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அவ்வகையில் மகரத்தில் இது என்ன காரணம்? நான் எப்பவுமே சொன்னேன், கன்னிக்கு கூட சொன்னேன் பதிவில். என்ன சொன்னேன்னா, சந்திரன் தான் உங்களுடைய பெரிய பலம். என்ன பலம்? ஏனென்றால் இந்த சந்திரன், இந்த மனோகாரகன் இந்த நிலராசிகள் கிட்ட ரொம்ப காமாக, அந்த சந்திரன் பாருங்கள் அமைதியை தருகிறார். உங்களுக்கு மட்டும் ஒரு ஆச்சரியம். அதை முன்னிட்டு உங்களுக்கு பாருங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 சந்திரனோட நட்சத்திர பரல கொடுத்துருக்கார். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், ரிஷபத்திலையும் அதே மாதிரி ரோஹிணி 1, 2, 3, 4 சந்திரன் பரல் கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஆச்சரியம் கன்னியில் பாருங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 சந்திரன் பரல் கொடுத்துருக்கார். அப்போ நீங்கள் இவர்களோடு சேர்றது தான் உங்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் ஒத்து ஒரு ராசின்னு ஒரு லைனில் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இருக்க நம்ம ரிஷப ராசி, நம்ம கன்னி ராசி, இவங்க தான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. அப்போது மிகவும் ஒத்து வராத ராசி. இப்போது இதுக்கு ஒரு லாஜிக் நான் சொல்லிட்டேன். நிலத்திற்கு நிலம் தான் சேரும் அப்படிங்கிற லாஜிக். நிலத்திற்கு யார் எதிரி? நிலத்திற்கு சூரியன், அதாவது நெருப்பு தான் எதிரி. அப்போ நிலம் இருக்குங்க, நிலத்தின் மீது சூரிய வெப்பம் படும்போது என்ன ஆகும்? அந்த நிலம் காய்ந்து போகிறது, பாலமாக வெடித்து போகிறது என்பதால் அந்த நிலத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடியது தான் எதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயம், எதற்கு எது எதிரி என்பதை ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக சொல்லியிருக்காங்க. நிலம்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதை கெடுப்பது யாரு? நெருப்பு என்பதால் நெருப்புக்கு, நிலராசிக்கு நெருப்பு ஆகாது என்பதால் மேஷமும் சிம்மமும் தனுசும் ஆகாது இந்த நெருப்பு ராசிகள். ஸோ அப்போது இந்த மேஷத்தில் யார் சாரம் கொடுத்துருக்காங்க? அந்த மேஷம் ஏன் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது என்றால், 8 சூரியன், 8 குட்டிச்சோராக்குவான். அது ஒரு பக்கம் விடுங்க சார். அப்போ 12 மட்டும் ரொம்ப நல்லவனான்னு நீங்கள் கேட்கலாம். அவரும் கெட்டவர் தான். ஆனால் இதில் ஒரு லாஜிக் பாருங்கள், உங்கள் ராசியாதிபதி யாருங்க? சனி. சனிக்கு ஜென்ம எதிரி யார்? சூரியன் என்பதாலும் அவர் 8 என்பதாலும் 2 தீங்கு செய்பவராக இருக்கார். யார்? சூரியன். அதனால் நான் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேட்கணும். அதனால்
அந்த சூரியனுடைய நட்சத்திர பரல் கார்த்திகை 1 பெற்ற மேஷமும், அதே மாதிரி தனுசில் உத்திராடம் 1 பெற்ற தனுசும், உங்களுக்கு சிம்மத்தில் உத்திரம் 1 பெற்ற சிம்மமும் செட் ஆகாது. திரும்பவும் சொல்கிறேன், மேஷம், சிம்மம், தனுசு. மேஷத்தில் கிருத்திகை இருக்குது, சிம்மத்தில் உத்திரம் இருக்குது, தனுசில் உங்களுக்கு உத்திராடம் இருக்குது. அதனால் இது செட் ஆகாது. அண்டு ஆல்சோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா சனிக்கு சூரியன் எதிரி என்பதால் செட் ஆகாது சிம்மம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு சரராசி என்பதால் 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதிங்க. 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்கே மேலே பாருங்கள், மேஷத்துக்கும் அவரே தான் பாதகாதிபதி. பாதகாதிபதி என்பதாலும் அவர் உங்களுக்கு செட் ஆக மாட்டார். யார்? இந்த செவ்வாய் இருக்கிற அந்த மேஷம். ரைட்டா? அதே மாதிரி 12 கூடியவர் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறதில்ல. இந்த குரு அவர் வந்து உங்களுக்கு 12 கூடியவராக இருப்பதால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கெட்டவன். ஆக மேஷம், சிம்மம், தனுசு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு மேல் இதற்கு விளக்கம் தேவையில்லை. ஒரு வரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுக்காக அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஏன் செட் ஆகாது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறது. ரைட். இப்போ மிகவும் ஒத்து ஒரு ராசிகள் இது, நட்பு ராசி அது. அதாவது ஒத்து ஒரு ராசி நம்ம பார்த்துட்டோம், நிலத்துக்கு நிலம் தான் செட் ஆகும்னு. ஒத்து வராத ராசி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மிகவும் க்ளோஸான நட்பு ராசி எது? உங்களுக்கு நட்புன்னு பார்த்தீங்கன்னா நிலத்திற்கு நீர் தான் நட்பு என்பதால், நிலத்துக்கு யார் நட்பு? நீர் தான் நட்பு. 3ஆம் ராசியாகப்பட்ட மீனமே உங்களுக்கு ரொம்ப நட்பு ராசி. இந்த மீன ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்வார்கள். அது ஏன் செய்கிறாங்கன்னா தெரியாது. அவங்க இவங்களுக்காகவே வாழ்வாங்க, இவங்களுக்காகவே நிறைய நல்லது செய்வாங்க மீனராசிக்காரங்க. மகரத்துக்கு மட்டும் க்ளோஸாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி 7 கூடைய, உங்களுக்கு 7 கூடைய கடகம், அவரும் ஒரு நீர் ராசி. அதே மாதிரி 11 கூடிய விருச்சிகம், இவரும் உங்களுக்கு நீர் ராசி. ரைட். ஆக மீனம், கடகம், விருச்சிகம், இது 3 பேரும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? உங்கள் ராசியாதிபதி சனி சாரம் கொடுத்துருக்கார், நட்சத்திர பரல் கொடுத்துருக்கார். எப்படி கொடுத்துருக்கார்? மீனத்தில் உத்தரட்டாதியில் கொடுத்துருக்கார். அதே மாதிரி கடகத்தில் பூச நட்சத்திரமாக கொடுத்துருக்கார், நட்சத்திர பரல். விருச்சிகத்தில் அனுஷமாக கொடுத்துருக்கார், நட்சத்திர பரல். ஆக இந்த 3 நட்சத்திரமும் சனியின் நட்சத்திரம், அவர் உங்களுக்கு ராசியாதிபதி என்பதாலே உங்களுக்கு அந்த வைப்பு மேட்ச் ஆகுது. சொல்லுவாங்க இல்லையா, பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி இருக்கின்ற ராசிகள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக செட் ஆகிடும். உங்களுடைய ஒரே மாதிரியான சிந்தனை. நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கீங்க, அவங்களும் நேர்மையாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி ரொம்ப நியாயவானாக இருக்கீங்க, சனியுடைய ராசியாதிபதி அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போது அடுத்து ஜென்ம எதிரி யாருங்க? எனக்கு ஜென்ம எதிரின்னு ஒன்று இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சிம்மமாக தான் இருக்கும். ஏன்னா சனிக்கு ஜென்ம எதிரி யார்? சூரியன். எனக்கு 8 கூடையவன் சிம்மம் என்பதால். அதே மாதிரி விருச்சிகம், இவன்தோ அது உங்களுக்கு ஒரு நட்பு ராசியாக ரொம்ப க்ளோஸான ராசியாக இருந்தாலுமே, 1000 தான் இருந்தாலும் 11 குடையவன் பாதகாதிபதி எனும் சட்டத்தின் அடிப்படையில் இவரை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதற்கு பதிலாக சிம்மம், விருச்சிகம், இது 2த்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஜென்ம எதிரிகளாக இருப்பார்கள். மேஷத்தை செட் பண்ணிக்கலாம், அதான் சொல்ல வந்தேன். ஸோ இப்போது திருமணம் யார் கூட நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் என்றால், ஷாட் மீனராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் அந்த சனி காம்பினேஷன் அண்ட் ஆல்சோ நிலம் நீர் காம்பினேஷன். அதே மாதிரி கடகராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிட்டால் சூப்பராக இருப்பீங்க. உங்களுக்கு 7 கூடையவன் என்னும் ஒரு சட்டம், அதே மாதிரி நிலம் நீருங்கிற ஒரு சட்டம். ஆகையினால இது 2ம் மேட்ச் ஆகும். அந்த சனிங்கிற காம்பினேஷன். ஆக இதுதான் டெக்னிக்கல் ஸ்டடி. இப்போது விளக்கமாக ஒரு வரியில் சொல்லிடுறேன். மிகவும் ஒத்து வரும் ராசிகள் நீங்கள் நிலராசி என்பதாலே நிலராசியாகவே இருக்கக்கூடிய ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கு செட் ஆகும். நிலத்திற்கு நெருப்பு எதிரி என்பதாலே மேஷமும் சிம்மமும் தனுசும் உங்களுக்கு செட் ஆகாது. மிகவும் ஒத்து வரும் ராசிகள் நிலத்திற்கு நீர் நண்பன் என்பதாலே மீனமும் கடகமும் விருச்சிகமும் ரொம்ப க்ளோஸு. உங்களுடைய ஜென்ம எதிரி சூரியன் என்பதாலே சிம்மமும், பாதகாதிபதி செவ்வாய் என்பதாலே விருச்சிகமும் ஜென்ம எதிரி ரொம்ப க்ளோஸு. சேம் சனியினுடைய நட்சத்திரம் பெற்றவர் நிலத்திற்கு நீர் என்னும் அடிப்படையிலே மீனமும் கடகமும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க உங்களுடைய அமைப்பு. ஒரு வரியில் அழகாக சொல்லிட்டேன். இப்போது ஐயோ காம்பினேஷன்ஸ் தப்பாக இருக்கே, இந்த காம்பினேஷன்ஸ் வந்து அப்படி மிஸ்மேட்ச் ஆகுது சார். நீங்கள் யார் எதிரின்னு சொன்னீங்களோ அவர் ஏன் பக்கத்தில் இருக்கார், யாரை நண்பர்னு சொல்லணும் அவன் எதிரி இடத்துல இருக்கான். இப்போ நான் என்ன செய்ய போகிறதுன்னு தெரியலையே, நான் இவரை போய் நம்பிட்டேனே என்பது போன்ற விஷயம் பிஸ்னஸில் சொல்கிறேன். சில விஷயங்களுக்கு தீர்வே கிடையாது.
இப்போது இவங்க தான் எங்களோட மனைவி என்றால் அவர்கள் உங்களுக்கு எதிரி ராசியாக இருக்கிறார் என்றால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு என்ன தான் செய்யணும்? அதுக்கு செய்யலாம். எல்லாத்துக்குமே அதற்குரிய முறைகள் உண்டு. அவங்கள எப்படி நீங்கள் ப்ரொப்பரேட்டராக இருந்தால் கோப்ரொப்பரேட்டராக மாற்றணுமா, அவங்கள எப்படி உங்களுடைய பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் என்பதெல்லாம் ஒரு வரியில் சொல்லிட முடியாது. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் இல்லையா? பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் டக்கல் முறையில் என்னோட புக் பண்ணுவாங்க. நானுமே உங்களுக்கு சொல்கிறேன், பெரும்பாலும் டக்கல் முறை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை எளிதில் அணுகலாம். உடனே எங்கிட்ட பேசணும்னா டக்கல் புக் பண்ணுங்கள். அப்போது ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 1000 கால் வருகிறது என்றால் அது கம்மி. அந்த வகையில் உலகம் ஃபுல்லாக ஐபிசி பக்தி இல்லாத இடம் கிடையாது, இல்லாத மொபைல் கிடையாது என்னும் அளவுக்கு மாபெரும் வெற்றியை தந்ததெல்லாம் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். ஆக அது மேற்கொண்டு எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இங்கே ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் பதிவுகள் எல்லாம் வாட்ஸ்அப் சேனலோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் தினமும் பார்த்து மகிழலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.